Hi friends. So இந்த வீடியோ வந்து ட்ரையாங்கிள்ஸ்ன்ற டாபிக்ல தேர்ட் பார்ட். ஸோ இதுல வந்து ஒரு 15 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். PQR is a triangle and PM is the angle bisector. ஓகேவா? See, PM is the angle bisector of angle P. ஓகேவா? அடுத்தது angle QPR is equal to 60 degrees. Then PQ is equal to 9. PR is equal to 12. Okay. Find QR and PM. ஓகேவா? ஓகே. ஸோ PM இஸ் த ஆங்கிள் பைசெக்டரா? ஸோ அப்போ இந்த மொத்த ஆங்கிள் 60னா இது 30 இருக்கும், இது 30 இருக்கும். ஓகே. அடுத்து PQ இஸ் ஈக்குவல் டு 9, PR இஸ் ஈக்குவல் டு 12. ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் QR கேட்குறாங்களா? ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர் டூ சைடு அண்ட் த இன்க்ளூடட் ஆங்கிள் கொடுத்துட்டு தேர்ட் சைடு கேட்டாங்கன்னா ஸோ வி ஹாவ் டு யூஸ் கொசைன் ரூல். ஓகேவா? கொசைன் ரூல் யூஸ் பண்ணணும். ஓகேவா? அப்ப காஸ் ஆஃப் பி கரெக்டா? ஸோ காஸ் பி யோட வேல்யூ என்னவா இருக்கும்? ஸோ காஸ் பி இஸ் ஈக்குவல் டு 9 ஸ்கொயர் பிளஸ் 12 ஸ்கொயர் மைனஸ் QR ஸ்கொயர் டிவைடட் பை 2 இன்டூ 9 இன்டூ 12. ஓகே. காஸ் பி யோட வேல்யூ என்ன? 60. அப்போ காஸ் 60 இஸ் ஈக்குவல் டு 81 பிளஸ் 144 பிளஸ் QR ஸ்கொயர் டிவைடட் பை 18 இன்டூ 12. ஸோ 18 into 12 2 and 6 இருக்கும். ஓகேவா? ஸோ காஸ் 60 வேல்யூ என்ன? காஸ் 60 இஸ் ஈக்குவல் டு 1/2. ஸோ இங்கே எழுதுறேன். ஸோ காஸ் 60 வேல்யூ வந்து 1/2, தட் இஸ் ஈக்குவல் டு 81 பிளஸ் 144 என்னவா இருக்கும்? 14 பிளஸ் 8 வந்து 22. அப்போ 225. ஓகே. ஸோ அடுத்து QR ஸ்கொயர் பண்ணுமா? பிளஸ் QR ஸ்கொயர் டிவைடட் பைல 18 into 12. ஓகே. ஸோ இது வந்து 9 டைம்ஸ் 9 into 12 வந்து 108. அப்போ 108 இஸ் ஈக்குவல் டு 225. இங்கே மைனஸ் சாரி ப்ளஸ்ன்னு போட்டு வச்சுட்டேன்னா 225 minus QR square. அப்போ QR square is equal to 225 minus 108. So 225ல 108 போன என்ன இருக்கும்? 5 6 7 117 இருக்குமா? அப்போ QR. ஓகே. ஸோ QR square is equal to square root of 117. ஸோ இதை வந்து 9 டேபிள்ல கேன்சல் பண்ணலாமா? 9னா 10 11 27 வரும். ஓகே. ஸோ 117 9ல இது பண்ணனா 9 2 1 9 சார் 9 10 11 பேலன்ஸ் 2 அப்போ 3. அப்போ ஸோ QR will be equal to 3√13. ஓகேவா? நெக்ஸ்ட் PM ஓட வேல்யூ வேணுமா? இப்போ எனக்கு QR ஓட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. ஓ ஸோ சி இந்த மாதிரி ஆங்கிள் பைசெக்டார் கொடுத்துட்டு என்ன பண்ணலாம்? QR 3 சைடு வேல்யூ தெரிஞ்சிருந்துச்சுன்னா PQR அந்த ஹோல் ட்ரையாங்கிளோட ஏரியா இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் the two triangles, that is area of PQR is equal to area of PQM plus area of PMR. ஓகேவா? ஸோ நான் அதான் யூஸ் பண்ண போறேன். ஸோ இது P, இது Q, இது R, இது M. ஸோ இது வந்து 30, இது வந்து 30. ஸோ இந்த வேல்யூ வந்து 9 12. பேஸோட வேல்யூ வந்து 3√13. ஓகே. ஸோ area of PQR is equal to area of PQM plus area of PMR. So area of PQR என்ன? 1/2 PQ into PR. கரெக்டா? PQ into PR into sin theta. That is equal to 1/2 PQM. So PQ into PM into sin theta plus 1/2 PM into PR into sin theta.
ஓகேவா? ஸோ இங்க பிக்யூஆருக்கு வந்து தீட்டா வேல்யூ 60 கரெக்டா? அப்போ 1/2 இன்டூ பிக்யூ வேல்யூ என்ன 9, பிஆர் வந்து 12, sin 60 வந்து √3/2 ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்டூ பிக்யூ வேல்யூ என்ன 9, பிஆர் வேல்யூ பிஎம்மா பிஎம்னே இருக்கட்டும், பிஎம் sin தீட்டா வந்து sin 30 தட் இஸ் 1/2 பிளஸ் 1/2 பிஎம் இன்டூ பிஆர் வேல்யூ 12, sin தீட்டா வந்து 30, sin 30 1/2 ஓகேவா? ஸோ 2 2s are 4, 4 3s are 12 ஓகே. ஸோ இங்க வந்து எதுவும் பண்ண முடியாது. 2 2s are 4, 4 3s are 12, அப்போ 9 3s are 27. ஸோ 27√3 is equal to 9 pm divided by 2 divided by 4 கரெக்டா? அடுத்து பிளஸ்ல ஒரு 3 pm இருக்கு ஓகேவா? இப்போ 4 3s are 12, அப்போ 27√3 is equal to 9 pm plus 4 3s are 12 pm divided by 4 ஓகேவா? ஸோ அப்போ அடுத்த ஸ்டெப் என்னவா இருக்கும்? 27 into 4√3 கரெக்டா? that is equal to 21 pm அப்போ pm value is equal to 27 into 4 into √3 divided by 27 sorry 21 okay 21 27ன்றது வந்து 3 டேபிள்ல கேன்சல் ஆகும். ஸோ இங்க 21 இருக்கா? ஸோ இது 7 டைம்ஸ், இது வந்து 9 டைம்ஸ். அப்போ 9 4s are 36√3 divided by 7 கரெக்டா? யா. ஸோ pm value is equal to 36√3 divided by 7 ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின், an isosceles triangle with angle P that is equal to 120 has an area of 16√3 ஓகேவா? what is its perimeter ஓகேவா? சரி, இப்போ என்ன பண்ணலாம்? ஒரு ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள்க்கு ஓகேவா, ஆங்கிள் பி வந்து 120ன்னு சொல்லிட்டான். ஸோ பிக்யூஆர் an isosceles triangle PQR ஓகேவா with angle P 120. ஸோ இந்த வேல்யூ வந்து 120னா இந்த ரெண்டு சைடு ஈக்குவலா? ஸோ let this be A, let this be A ஓகேவா? ஸோ அப்போ 120ன்றப்போ பேலன்ஸ் என்னவா இருக்கும் 60. அப்போ 60ல பாதி இது 30 இருக்கும், இது 30 இருக்கும் கரெக்டா? பிகாஸ் ஐசோசலஸ்ல ஈக்குவல் சைட்ஸ் வில் சப்டெண்ட் ஈக்குவல் ஆங்கிள்ஸ் ஓகேவா? ஏரியா கொடுத்துருக்கானா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஏ வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ஏரியா ஆஃப் triangle is equal to 16√3. so area of triangle என்ன பண்ணலாம்? 1/2 PQ into PR into sin theta வா? that is equal to 16√3. அடுத்து 1/2 PQ வேல்யூ என்ன? A, PR வேல்யூ A தான். next sin 120 that is equal to 16√3. அப்போ 1/2 A square sin 90 plus 30 கரெக்டா? that is equal to 16√3. see what is sin 90 plus theta? any idea what is sin 90 plus theta? sin 90 minus theta. so okay first நான் அதை வந்து உங்களுக்கு எழுதிடுறேன் ஓகேவா? இந்த இடத்துல இப்ப சைனுக்கு 90 plus thetaவும் சரி, சைன்ல 90 minus thetaவும் சரி, ரெண்டோட வேல்யூமே sin theta தான் ஓகேவா? அடுத்தது cos 90 plus theta வந்து மைனஸ் sin thetaவா? சரி 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 மாத்தி எழுதினா, சைனுக்கு வந்து காசு sin 90 plus theta and sin 90 minus theta is equal to cos theta ஓகேவா? அடுத்தது cos 90 பிளஸ்னா மைனஸ் sin theta, அதே cos 90 மைனஸ் thetaனா பிளஸ் sin theta ஓகேவா? சோ 90 பிளஸ் thetaனா மாறி வரும், அதே 180 பிளஸ் thetaக்கு அதே வேல்யூ தான் வரும் ஓகேவா? sin 90 plus theta is equal to cos theta. sin 90 minus theta is also cos theta தான் ஓகேவா? ஸோ சைன்ல 90 இருந்துச்சுன்னா
90 plus or minus theta, that is no problem. It is cos theta only. Okay va? Cos 90 plus theta na minus sin. Cos 90 minus theta na plus sin theta. Okay va? இப்போ sin 90 plus theta na cos theta va? அப்போ 1/2 a square into cos 30, that is equal to 16 root 3. Okay va? Cos 30 value என்ன root 3/2 va? அப்ப 1/2 a square into root 3/2 is equal to 16 root 3 ah. So root 3 will get cancelled. அப்ப a square is equal to 16 into 4 64. So a is equal to 8. Okay va? அப்போ எனக்கு வேல்யூ தெரிஞ்சிருச்சா? So இது 8, இது 8, இது வந்து 120. எனக்கு பெரிமீட்டர் வேணும்னா தேர்ட் சைடு வேல்யூ வேணுமா? சி ரெண்டு சைடு அதோட இன்க்ளூடட் ஆங்கிள் தெரிஞ்சாலே நான் கொசைன் ரூல் யூஸ் பண்ணலாமா? அப்போ cos 120 is equal to 8 square plus 8 square minus x square divided by 2 into 8 into 8. Cos 120 ah. So cos 120 na cos 90 plus oh okay, so minus sin theta வருதா? சரி okay. So cos 90 plus 30, that is equal to 64 plus 64 minus x square divided by 2 into 64 ah. So cos 90 plus theta na minus sin theta. So minus sin 30, that is equal to 64 plus 64 வந்து 128 divided by 128 minus x square divided by 128 ah. So cos of minus 30 வந்து minus sin theta என்ன? Minus of sin theta. Okay, போட்டு பார்ப்போம். Minus 1/2, that is equal to 128 minus x square divided by 28 64. Minus 64 is equal to 128 minus x square. X square is equal to 128 plus 64. 128 64 to 1 2 6 192 இருக்கு. ஓகே, அப்போ x square is equal to 192. ஸோ 192 வந்து 8ல கேன்சல் ஆகுமா? 16 17 18 19 ஆமா கேன்சல் ஆகும். இப்போ 8ல பண்ணா 8 2 16 17 18 பேலன்ஸ் 3 3க்கு வந்து 32னா 4 ஸோ 24 வந்து 6 4ன்னு எழுதலாம். ஓகேவா? அப்போ x square is equal to 4 into 2 into 3 into 2 into 4. அப்போ x வேல்யூ என்னவா இருக்கும்னா 4 into 2 root 3 இருக்கும். That is 8 root 3. ஓகேவா? x is equal to 8 root 3. Okay. That is in the third value வந்து 8 root 3. அப்போ what is the perimeter? Perimeter is equal to sum of 3 sides. ஓகேவா? 8 plus 8 plus 8 root 3, that is 16 plus 8 root 3. Okay. So perimeter is equal to 16 plus 8 root 3. Okay va? 16 plus 8 root 3 is the answer. Okay. So அடுத்த question. It's a new concept. Okay. A, B, C, இது D, இது வந்து E. Okay va? So AD is to DB is equal to 3:4. அடுத்து AE is to EC is equal to 8:5. நான் இங்க என்ன பண்ணணும்னா சி ட்ரையாங்கிள் ஏபிசி ஏஇ சி கொஸ்டின் வந்து yeah. So in a triangle ABC, D divides the side AB in the ratio 3:4 and E divides the side AC in the ratio 8:5. ஓகேவா? நான் என்ன இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும்னா ரேஷியோ ஆஃப் ஓகே ஃபர்ஸ்ட் வந்து ரேஷியோ ஆஃப் ஏரியா ஆஃப் triangle ADE is to triangle ABC. ஓகேவா? செகண்ட் ஒன் என்னன்னா ரேஷியோ ஆஃப் ஏரியா ஆஃப் triangle ADE is to quadrilateral DBCE. ஓகேவா? ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? ஸோ இந்த ரேஷியோ வந்து
3:4ல டிவைட் ஆகுது. இது 8:5ல டிவைட் ஆகுது. சி ஸோ இந்த மாதிரி டிவைட் ஆச்சுன்னா ஸோ இது ரெண்டும் parallel லைன்ஸ். ஓகேவா? அப்போ ஸோ ஏரியா ஃபார்முலா என்ன? ஏரியா இஸ் ஈக்குவல் டு 1/2 ஏபி சைன் தீட்டாவா? இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள், ஓகேவா? ஸோ கன்சிடர் ட்ரையாங்கிள்ஸ், ட்ரையாங்கிள் ஏடிஇ அண்ட் ட்ரையாங்கிள் ஏபிசி. ஓகேவா? இங்க தீட்டா இஸ் சேமா? அப்போ ரேஷியோ எடுக்கிறப்ப தீட்டா கேன்சல் ஆயிடுமா? கரெக்டா இல்லையா? ஸோ ரேஷியோ எடுக்கிறப்ப தீட்டா வேல்யூ கேன்சல் ஆயிடும். ஓகே, ஸோ இப்போ நான் இந்த இடத்துல வந்து நான் ரெண்டு ட்ரையாங்கிள் ட்ரா பண்றேன். ஓகேவா? ஸோ அப்போ இது வந்து டோட்டலா 7x. ஸோ இது வந்து 7x, இது வந்து இது 3x. ஓகே, 3/7 போடணுமா? ஆமா. அடுத்து இது வந்து 13. ஸோ இது வந்து 13y, இது வந்து 8y. ஓகேவா? அப்போ சி இது வந்து ஒரு நிமிஷம் guys. பி சி, இது டி, இது இ, இது ஏ. ஓகே, ஸோ நான் ஸ்ட்ரைட்டாவே 3/7. ஆமா, இப்போ இது வேற மேல போக மாட்டேங்குது. ஸ்கிரீன்ல ஒரு இது வந்துருச்சு, அது உங்களுக்கு தெரியாது. போயிருச்சா? கீழே தான் இருக்கும். சி இது ஏ, இது பி, இது சி, இது டி, இது இயா. ஸோ இது வந்து 3 4 3 4 8 5. அப்போ நல்லா பார்த்துக்கோங்க, ஏரியா ஆஃப் ஏடிஇ அது எப்படி இருக்கும்னா, ஸோ ஏரியா ஃபார்முலா என்ன? 1/2 ஏபி சைன் தீட்டா சொன்னா. அப்போ 1/2 இன்டூ 3/7 இன்டூ 8/5. தீட்டா வேல்யூ சேம் தான். ஓகேவா? அதனால நான் தீட்டாவை கன்சிடர் பண்ணிக்கல, ரேஷியோன்றதுனால சொல்றேன். ஓகேவா? ஆஃப் ஏரியா ஆஃப் ஏபிசியா இருக்கும். கரெக்டா? அப்போ ஏரியா ஆஃப் ஏடிஇ இஸ் ஈக்குவல் டு 8 3 24 divided by 24/70. 12/35 வருது. 8/13. ஓகே, இது வந்து 13. அப்ப 7 2 14. 14 into 13 வேணுமா? 14 13. ஸோ வேணாம், இப்படியே இருக்கட்டும். 8 into 3 divided by 14 into 13. இது 4 times, இது 7 times. 7 13 91 தெரியுமா? இப்போ 4 3 12. 12 1/2. ஓகே, 14 into 13, so 8. Okay, 4 3 12 divided by 91. வெயிட் பண்ணுங்க guys. I'll go with my own method. Okay, so இந்த கொஸ்டின் தப்பா இருந்தா பரவாயில்ல. Let me try. இது A, இது B, இது C, இது D, இது E. ஸோ இது வந்து 3 4, இது 8 5. அப்போ இங்க ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, இங்க ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. இது A, இது B, இது C. அடுத்து இது A, இது D, இது E. ஓகேவா?
இது வந்து டோட்டலா 7x, இது வந்து 13x, இது வந்து 3x, இது வந்து 8x. ஓகேவா? அப்போ ஏரியா ஆஃப் ஏடிஇ டிவைடட் பை ஏரியா ஆஃப் ஏபிசி வேணுமா? ஸோ ஏரியா ஆஃப் ஏடிஇக்கு என்ன பண்ணுவேன்? 1/2 இன்டூ 3x இன்டூ 8. ஓ, இந்த இடத்துல எக்ஸ் போட்டுருக்கூடாது, ஒய் போட்டுக்கணும். ஓகேவா? 3x இன்டூ 8y இன்டூ சைன் தீட்டா. ஓகேவா? ஸோ இந்த ஆங்கிள் தீட்டான்னு இருக்கட்டும். ஓகேவா? அடுத்து டிவைடட் பைல 1/2 ஏசியோட வேல்யூ என்ன? ஏபியா 7x இன்டூ 13y இன்டூ சைன் தீட்டாவா? அப்போ இங்க என்ன இருக்கும்னா 8 இன்டூ 3 டிவைடட் பை 7 இன்டூ 13, தட் இஸ் 24 டிவைடட் பை 91. ஓகேவா? ஸோ இவ்வளோதான். ஆக்சுவலா இதுதான் ஆக்சுவல் ப்ரொசீஜர். பட் ஆனா அடுத்த கொஸ்டின் இருக்கு. ஓகேவா? அடுத்த கொஸ்டினுக்கு வந்து இந்த மாதிரி போட்டுட்டு இருந்தோம்னா காம்ப்ளிகேட்டடா இருக்கும். அதை வந்து இது அதுக்கு நான் அந்த ஷார்ட்கட் சொல்றதுக்கு தான் நான் ட்ரை பண்ணிருந்தேன். பட் அந்த ஷார்ட்கட்டை வந்து எனக்கு ஒழுங்கா எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. ஓகேவா? ஸோ நான் இது பண்ணிட்டு நான் திரும்ப வேணா இந்த ஷார்ட்கட்டுக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகேவா? ஸோ அப்போ ட்ரையாங்கிள். ஓகேவா? ஏரியா ஆஃப் ஏபிசி என்னன்னா 91. அப்புறம் ஏரியா ஆஃப் ஏடிஇ. ஓகேவா? ஸோ ஏரியா ஆஃப் ஏடிஇ என்னன்னு பார்த்தீங்கன்னா 24. அப்போ ரிமைனிங் ஏரியா என்ன? ஸோ ரிமைனிங் ஏரியா தட் இஸ் 91ல 24 போகணும். ஓகேவா? ஸோ இது 8, 11, ஸோ 6, இது 7, 67. ம், ஓகே. அப்ப இதுதான் வந்து ஏபிசியோட ஏரியா, இது வந்து ஏடிஇயோட ஏரியா, இது வந்து அந்த குவாடிலேட்டரலோட ஏரியா. ஓகேவா? அப்போ கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருந்தாங்க? ரேஷியோ ஆஃப் ட்ரையாங்கிள் ஏடிஇ இஸ் டு ஏபிசியோட ஆன்சர் வந்து 24:91. அடுத்தது ரேஷியோ ஆஃப் ஏரியா ஆஃப் ஏடிஇ இஸ் டு பி குவாட்ரிலேட்டரலுக்கு வந்து 24:67. ஓகேவா? யா, 24:67 தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த இந்த கொஸ்டினை எப்படி நான் கரெக்டான மெத்தட்ல போடுறதுன்னு சொல்லிட்டேன். ஓகேவா? ஸோ நான் ஷார்ட் கட்டுக்கு வந்துடும்னு வச்சுக்குவேன். சரி, நல்லா பார்த்துக்குவோம். இது வந்து ஷார்ட் கட்டு. ஸோ இது ஏ, இது பி, இது சி, இது டி, இது இ. ரேஷியோ என்ன? 3a 4 8 5. அப்போ ஏரியா ஆஃப் ஏடிஇ அது என்னமா இருக்கும்னா, காமனா இருக்கிறது என்ன? 1/2 சைன் தீட்டாவா? அது ரெண்டையுமே கேன்சல் பண்ணிருங்க. அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும்? 3/7 இன்டூ 8/13 ஆஃப் ஏபிசி. ஓகேவா? இப்போ கரெக்டா இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி தான் போடணும். தட் இஸ் ஏரியா ஆஃப் ஏடிஇ இஸ் ஈக்குவல் டு 3/7 இன்டூ 8/13 ஆஃப் ஏபிசி. ஓகேவா? அப்போ ஏரியா ஆஃப் ஏடிஇ divided by area of ABC is equal to 24 divided by 91. ஓகேவா? ஸோ இதுதான் ஷார்ட்கட். வந்து ஷார்ட்கட் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஈக்குவேட் பண்றதுனால என்ன பண்றேன்னா அந்த 1/2வையும் சைன் தீட்டாவையும் நான் வந்து கன்சிடர் பண்ணிக்கல. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்த கொஸ்டினுக்கு வந்து இது உங்களுக்கு ஏன் வந்து இந்த மாதிரி போகணுன்றது உங்களுக்கு புரியும். இப்போ பாருங்களேன் இந்த கொஸ்டின். ஸோ இது ஏ, இது பி, இது சி, இது டி, இது இ, இது எஃப். ஓகேவா? நான் அந்த ரேஷியோஸ் எழுதுறேன். ஓகே. ஸோ இது வந்து 5:4. ஓகேவா? ஸோ இந்த ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 2:3ல இருக்கு. இந்த ரேஷியோ வந்து 3:5. தட் இஸ் டி டிவைட்ஸ் ஏபி இன் த ரேஷியோ 4:5. ஓகேவா? சி டி டிவைட்ஸ் ஏபி இன் 4:5. அடுத்து இ டிவைட்ஸ் ஏசி இன் 2:3. அடுத்து எஃப் டிவைட்ஸ் பிசி. ஓகேவா? பிசி இன் 3:5 ரேஷியோ. இப்ப என்ன கண்டுபிடிக்கணும்னா ஃபைண்ட் ஏரியா ஆஃப் DEF is to ABC. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? நல்லா பார்த்துக்கோங்க. நடுவில் இருக்க DEF ஓட ரேஷியோவை
அந்த ஏரியா வந்து ஸ்ட்ரைட்டா கண்டுபிடிக்க முடியாது. பட் ஏடிஇக்கும் ஏபிசிக்கும் ரேஷியோ கண்டுபிடிக்கலாம். பிடிஎஃப்க்கும் ஏபிசிக்கும் ரேஷியோ கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த 3 குட்டி ட்ரையாங்கிளுக்கும் இந்த பெரிய ட்ரையாங்கிளுக்கும் என்ன ரேஷியோன்றதை நான் கண்டுபிடிக்க முடியும். கரெக்டா? ஓகே, அந்த 3 ரேஷியோ நான் இப்ப கண்டுபிடிச்சிட்டா ரிமைனிங் இருக்க ரேஷியோ தான் என்னவா இருக்கும்னா இந்த உள்ள இருக்க ட்ரையாங்கிளோட ரேஷியோவா இருக்கும். ஓகேவா? சோ இப்ப பாருங்களேன், ஏரியா ஆஃப் ஏடிஇ என்னவா இருக்கும்? அதாவது ஏரியா ஆஃப் ஏடிஇ இன் கம்பேரிசன் வித் ஏபிசி. அப்போ 4/9 into 2/5 ஆஃப் ஏரியா ஆஃப் ஏபிசியா? கரெக்டா இல்லையா? அப்போ area of ADE is equal to 4 2s are 8 divided by 9 5s are 45 on 8/45 of area of ABC. ஓகேவா? இப்ப அடுத்து BDF ஓட ரேஷியோ கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? சோ திரும்ப நான் அந்த ட்ரையாங்கிள் இங்க வரையறேன். இது A, இது B, இது C. ஓகேவா? சோ அதாவது நான் என்ன பண்ண போறேன்னா இந்த 3 குட்டி ட்ரையாங்கிள் கூட இண்டிவிஜுவல் ரேஷியோஸ் கண்டுபிடிக்க போறேன். ஓகேவா? சோ இது வந்து என்ன DA, இது EA, இது F, 2:3, 4:5, இது வந்து 3:5. இப்போ ஏரியா ஆஃப் BDF என்னவா இருக்கும்? that will be equal to 5/9 into 3/8 of ஏரியா ஆஃப் ABC. கரெக்டா? அப்போ ஏரியா ஆஃப் BDF is equal to 5 3s are 15/9 8s are 72 of ஏரியா ஆஃப் ABC. ஓகேவா? அடுத்து ஏரியா ஆஃப் CEF அது என்னவா இருக்கும்? 3/5 into 5/8 into ஏரியா ஆஃப் ABC. அப்போ ஏரியா ஆஃப் CEF is equal to 5 3s are 15/5 8s are 40 ஏரியா ஆஃப் ABC. ஓகேவா? ஓகே, எனக்கு 3 ட்ரையாங்கிளோட ரேஷியோ ஏரியாவும் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஏபிசில கிடைச்சிருச்சா? நான் அந்த 3 ட்ரையாங்கிளோட தான் எழுதுறேன். ஃபர்ஸ்ட் ஏடிஇ. ஓகேவா? ஏடிஇ என்ன? 8/45. 8/45 ஆஃப் ஏபிசி. அடுத்தது பிடிஎஃப் அது என்ன? பிடிஎஃப் இஸ் 15/72. ஓகேவா? பிடிஎஃப் இஸ் ஈக்குவல் டு 15/72 ஆஃப் ஏபிசி. அடுத்த ட்ரையாங்கிள் சிஇஎஃப். ஓகேவா? தட் இஸ் ஈக்குவல் டு 15/40. அத வந்து 3/8 எழுதிக்கலாம். ஓகேவா? சோ சிஇஎஃப் இஸ் ஈக்குவல் டு 3/8 ஆஃப் ஏபிசி. இப்ப ஏரியா ஆஃப் ஏபிசிக்கு ஒரு கான்ஸ்டன்டான வேல்யூ கொண்டு வந்துட்டேன்னா எனக்கு இந்த 3 ட்ரையாங்கிளோட வேல்யூஸ் கிடைச்சிருமா? அப்போ 45 72 8 இதுக்கு எல்சிஎம் எடுக்கிறேன். ஓகேவா? 360 வருமா? ஸோ 8ல இது பண்ணா இது 45, இது 9, இது 1. அகைன் 9ல பண்றப்ப இது 5, இது 1, அப்போ 5. 5 8s are 40, 9 4s are 36, 360. ஓகேவா? இப்போ நான் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் வந்து ஏபிசி வந்து 360 யூனிட்ஸ் எடுத்துக்கிறேன். ஓகேவா? லெட் ஏரியா ஆஃப் ஏபிசி இஸ் ஈக்குவல் டு 360. அப்போ ஏடிஇ என்னவா இருக்கும்? ஏடிஇ இஸ் ஈக்குவல் டு 8/45 into 360. ஸோ இது 360 இதுல எத்தனை டைம்ஸ் வரும்? 45னா ஸோ இது 5, இது 40, இது 8. அப்ப ஏடிசியோட வேல்யூ வந்து 64 யூனிட்ஸ். ஓகேவா? அடுத்து பிடிஎஃப் ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? 15/72 into 360. ஸோ இது வந்து 5 டைம்ஸ் 75 யூனிட்ஸ். ஓகேவா? அடுத்து சிஇஎஃப் ஓட ஏரியா என்னன்னா 3/8 into 360. ஓகேவா? ஸோ 8 4s are 32, 33 34 35 36 40க்கு வந்து 5. 45 into 3 வந்து என்னது? 135. 135 யூனிட்ஸ். அப்போ எனக்கு
இந்த 3 இதோட ஏரியா கிடைச்சிருச்சு ஓகேவா. தட் இஸ் இதோட ஏரியா வந்து 64 75 135 ஓகேவா. 64 75 135 அப்ப டோட்டல் வந்து 360 கரெக்டா. அதுல இந்த 3 ஆட் பண்ணா என்ன சி அப்போ டோட்டல் இதோட ஏரியா என்னவா இருக்கும் 10 14 1 4 7 plus 7 14 15 16 17 1 7 274 அப்போ area of DEF is equal to 360 minus 274 ஓகேவா. ஸோ 274 என்ன வரும் ஸோ 300க்கு வந்து 26 இருக்கு அங்க ஒரு 60 அப்பனா 86 ஆன்சர் ஓகேவா. 86 யூனிட்ஸ் இல்லனா 86 பார்ட்ஸ் ஓகேவா. ஆன்சர் கரெக்டா 86 ஆன்சரே காணோம். ஓ அவன் ரேஷியோல கேட்டிருக்கானா. ஃபைண்ட் தி ரேஷியோ ஆஃப் DEF அப்பனா 86 is to 360 தான் ஆன்சரா இருக்கும் ஓகேவா. 86 is to 360 இது என்னவா இருக்கும்னா 43A is to 180 கரெக்டா. 43 is to 180 is the answer for this question. ஓகே புரிஞ்சா இந்த கொஸ்டின் எப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் இந்த 3 ட்ரையாங்கிளோட அந்த 3 குட்டி குட்டி ட்ரையாங்கிளோட ஏரியா வந்து அதாவது இன் டேர்ம்ஸ் ஆஃப் பிகர் ட்ரையாங்கிள்ல என்னன்றதை நான் கண்டுபிடிச்சிட்டு அடுத்து அந்த பிகர் ட்ரையாங்கிளோட ஏரியாவை வந்து அந்த எல்சிஎம் ஆஃப் த டினாமினேட்டரா எடுத்துக்கிட்டேன் ஓகேவா. ஸோ அந்த பிகர் ட்ரையாங்கிள் ஏரியா வந்து ஒரு இதா நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நான் 360 தான் வைக்கணும்ன்ற அவசியம் இல்லை. 720 எடுத்திருந்தா கூட ரேஷியோ வந்து சேமா தான் இருந்திருக்கும் ஓகேவா. ரேஷியோ வில் நாட் சேஞ்ச் ஓகே. Yeah, so the answer for this question is 43 is to 180 okay. So அடுத்த question this is a triangle ABC okay. ABC AM so perpendicular bisector the sorry it's an altitude அடுத்து இங்க இருந்து ஒரு லைன் போகுது ஓகேவா. n வந்து AC-ய 2 ஈக்குவல் பார்ட்ஸா ஸ்ப்ளிட் பண்ணுது. இது வந்து T இந்த T வந்து BM 2 ஈக்குவல் பார்ட்ஸா ஸ்ப்ளிட் பண்ணுது ஓகேவா. நெக்ஸ்ட் BC is equal to 16 AM is equal to 12 what is TN ஓகேவா. BC வந்து 16 AM சாரி AN ஓகேவா. AN வந்து 12 சோ அப்ப இந்த வேல்யூ வந்து 12. ஓ AM இங்க இருக்கு சாரி சாரி AM தான் ஓகே. AM வந்து 12 TN என்னன்னு கேக்குறாங்க ஓகே. சோ நான் இந்த லென்த் எனக்கு வேணுமா TN ஓகே என்ன பண்ணலாம். இது ரெண்டும் parallel இருக்குமா பிகாஸ் இந்த மிட் பாயிண்ட்ல இருந்து இந்த மிட் பாயிண்ட்டுக்கு போகுது அப்போ இந்த லைனும் இந்த லைனும் parallel இருக்கும். அப்போ இந்த மாதிரி எடுத்துக்கலாமா தட் இஸ் சி ரெண்டு ஒரு parallel லைன் சாரி ஒரு ரெண்டு parallel லைன்ஸ் இருக்கு. ஒரு பாயிண்ட்ல இருந்து வர ரெண்டு டிரான்ஸ்வர்ஸ் வந்து ஈக்குவல் ரேஷியோல இருக்குமா. இது வந்து இந்த ட்ரையாங்கிளோட பேசிக்ஸ்ல சொல்லி தந்திருப்பேன் ஞாபகம் இருக்கா. அதாவது இப்படி இருக்க இடத்துல ஸோ இது A இது B இது C இது D இது Eனா AB by BC will be equal to AD by AE ஓகேவா. ஸோ இதே கான்செப்டை நான் இங்க அப்ளை பண்ண போறேன் ஓகேவா. அப்போ ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி நான் ஐ எம் டிராயிங் அ லைன் ஹியர் ஓகேவா. so that this splits it into 3 parts அப்போ இதுவும் இதுவும் parallel-ஆ இருக்கும் கரெக்ட்டா. ஓகே இப்போ என்ன பண்ணலாம். so let this be இந்த வேல்யூ ஓகேவா. BT வந்து x ஓகேவா.
பிடிஎக்ஸ் டிஎம்மும் எக்ஸா இருக்கும். இதுல இருந்து இது வரைக்கும் y, இதுல இருந்து இது வரைக்கும் y. ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு வந்து லெட் மீ டேக் சம் வேல்யூ. என்ன வேல்யூ எடுத்துக்கலாம்? ஓன்னு எடுத்துக்கலாமா? ஓகே. இப்போ எனக்கு என்ன வேல்யூ வேணும்? tn வேணுமா? ஓகே. ஸோ இப்போ இதை மட்டும் கன்சிடர் பண்ணுங்க. இப்படி இல்லை டயக்ராம். ஸோ டயக்ராம் மாற்றி எழுதுறேன். அவ்வளோ ரேஷியோஸ்க்கே போகணுமா? ஓகே. ஸோ இது ஏ, இது பி, இது சி, இது டி, இது என். கரெக்டா? அப்போ 2x இல்லை வெறும் எக்ஸ் தான் வரும். எப்படி போடுறது? அது 12. ஸோ இது வந்து ஒரு ரைட் ட்ரையாங்கிள். ஸோ இங்கேயும் இது பேரலல்ன்றப்ப இது 90 டிகிரியில் இருக்கும். டிஎன் வேல்யூ வேணும். டிஎன் ஹைப்போட்டனியூஸ் எடுத்துக்கிட்டா எனக்கு எக்ஸ் பிளஸ் ஒய்யோட வேல்யூ வேணுமா? அப்போ இந்த வேல்யூ எனக்கு வேணும். இது 12. அப்போ இது வந்து என்ன ரேஷியோல இருக்கும்? இது மிட் பாயிண்ட். சி மிட் பாயிண்ட் தியரம் யூஸ் பண்ணணும். கரெக்டா? ஏன்னா இது வந்து n வந்து ஏசியோட மிட் பாயிண்ட், ஓ வந்து எம் அண்ட் சியோட மிட் பாயிண்ட்னா அப்ப இது வந்து இட் வில் பி half ஆஃப் த லென்த்தா. அப்ப திஸ் வில் பி 6. ஓகே. அப்ப எக்ஸ் பிளஸ் ஒய் தெரிஞ்சிருச்சு. இது 6. டிஎன் ஓட வேல்யூ என்னன்னா டிஎன் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 6 ஸ்கொயர். அப்ப எக்ஸ் பிளஸ் ஒய்க்கு வேல்யூ எனக்கு வேணுமா? ஓ, பிசியோட மொத்த லென்த் எனக்கு தெரியுமா? சி பிசியோட மொத்த லென்த் 16. ஸோ அப்போ நான் யோசிச்ச மாதிரி தேவையே இல்லை. ஓகேவா? நான் வந்து பிபிடி திறம் மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த பிபிடின்ற பாருங்களேன், இந்த ஆங்கிளை வச்சு லைன் ஒரு பேரலல் லைனுக்கு நடுவில் இந்த கான்செப்ட் சொன்னேன்ல, ஒரு பேரலல் செட் ஆஃப் பேரலல் லைன்ஸ் இருந்து ஒரு பாயிண்ட்ல இருந்து வர்ற ரெண்டு டிரான்ஸ்வர்ஸ் வந்து சேம் ரேஷியோல தான் இருக்கும். ஓகேவா? நான் இந்த கான்செப்ட் யோசிச்சேன், பட் இதே தேவையில்லை. ஓகேவா? இந்த கொஸ்டினுக்கு அவ்வளோலாம் வேணாம். இது வந்து ரொம்ப ஈஸியாவே முடிஞ்சிருப்பாருங்களா. இப்ப பிசி இஸ் ஈக்குவல் டு வாட்? பிசி இஸ் ஈக்குவல் டு 16. அந்த பிசிய 2x பிளஸ் 2y எழுதலாமா? அப்ப 2 டைம்ஸ் ஆஃப் x பிளஸ் y இஸ் ஈக்குவல் டு 16. அப்ப x பிளஸ் y இஸ் ஈக்குவல் டு 8. அப்ப இந்த ஜஸ்ட் லுக் அட் திஸ் ட்ரையாங்கிள் TNO. திஸ் இஸ் அ ரைட் ட்ரையாங்கிள். கரெக்டா? இதுல TA N O, இது 6, இது 8னா 3 4 இது 5 இது 10 இருக்கும். ஓகேவா? அப்ப TN வேல்யூ 10. ஓகே. ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். நான் தான் தேவையில்லாம யோசிச்சுட்டு இருந்திருக்கேன். ஓகேவா? சி நான் இங்க என்ன பண்ணியிருந்தேன்னா ஜஸ்ட் அந்த மிட் பாயிண்ட் தியரம் யூஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? இங்க வந்து TN. ஸோ T is splitting BM into 2 parts, N is splitting AC into 2 parts. ஓகேவா? அப்ப கரெக்டா நான் என்ன பண்ண போறேன்னா இந்த ஏஎம்க்கு பேரலா இன்னொரு லைன் டிரா பண்றேன். சோ தட் இங்க டச் ஆகிற ஓ வந்து இது ரெண்டு ஈக்குவலா ஸ்பிளிட் பண்ணுது. தட் இஸ் எம்சிஏ ஈக்குவலா ஸ்பிளிட் பண்ணுது. நவ் கன்சிடர் த டூ லைன்ஸ் ஏஎம் அண்ட் எம்ஓ. ஓகேவா? NO. இது வந்து கரெக்டா 2ல டிவைட் ஆகுதா? அப்போ மிட் பாயிண்ட் தியரம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதாவது இந்த டிரா பண்ற லைன் ON வந்து அந்த O அண்ட் N ரெண்டுமே அது கனெக்ட் ஆகிற லைன்ஸ் ஈக்குவலா டிவைட் பண்ணணும். இன் தட் கேஸ் ஒன்லி மிட் பாயிண்ட் தியரம் வில் பி அப்ளிகபிள். ஓகேவா? N வந்து ஏசியை கரெக்டா ரெண்டா பிரிக்குது, O வந்து எம்சியை ரெண்டா பிரிக்குது. ஓகேவா? அப்ப ஜஸ்ட் கன்சிடர் த ட்ரையாங்கிள் ஏஎம்சி. ஓகேவா? அதுல பாருங்க ஏஎம்மும் ON. யா. சோ அப்ப அந்த ரெண்டு லைன்ஸ்ல நான் மிட் பாயிண்ட் தியரம் யூஸ் பண்றேன். இது 12னா இது 6. அடுத்து பிசியோட ஓவரால் லென்த் வந்து 16. அதை 2x plus 2y எடுத்துக்கிட்டேன்.
ஓகேவா? ஸோ தென் ஜஸ்ட் பை நார்மல் பித்தாகரஸ் தியரம் we will get the answer. ஓகேவா? ஸோ ஈஸியான கொஸ்டின் தான், நான் தான் தேவையில்லாம அந்த யோசிச்சுட்டு இருந்தேன். ஓகே, அந்த டிரான்ஸ்வர்சல் லைன் கான்செப்ட். ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின். Okay. ABC is a equilateral triangle with side 3 centimeter. ஓகேவா? Let D be a side on BC such that area of triangle ABD is twice the area of triangle ADC. ஓகேவா? Find the length of AD. ஓகே, ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் இருக்கு ABC. ஓகேவா? ABC, இதுல D is a point on BD. ஓகேவா? BC. ஓகேவா? இது வந்து D. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, now இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா 1னா இது வந்து 2. ஓகேவா? ஸோ அப்போ see, area will always be split in the ratio of the bases. ஓகேவா? see, இந்த ஒரு ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள்ன்றப்ப see இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுக்குமே ஹைட் சேமா தான் இருக்கும். கரெக்டா? அப்போ ஹைட் சேமா இருக்கப்ப ஏரியா டிஃபரன்ஸ் எதுல இருந்து வரும்? பேஸோட லென்த்ல இருக்க டிஃபரன்ஸ்ல தான் ஏரியாவோட டிஃபரன்ஸ் இருக்கும். ஓகேவா? இஃப் த ஏரியாவோட ரேஷியோ 2:1 இருந்தா பேஸோட ரேஷியோவும் 2:1 தான் இருக்கும். பட் கொடுத்திருக்க சைடு வேல்யூவே 3 சென்டிமீட்டர் தான். அப்ப இந்த பிடி வந்து 2 சென்டிமீட்டரா இருக்கும், சிடி வந்து 1 சென்டிமீட்டரா இருக்கும். ஓகேவா? ஆல்வேஸ் ரிமெம்பர் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள். ஓகேவா? எந்த ட்ரையாங்கிளா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள இப்படி பாதியா வெட்டுறாங்க அப்படின்னா எப்படி பண்ணாலும் அந்த ஹைட் வந்து சேமா தான் இருக்கும். ஓகேவா? பேஸ் லென்த் தான் டிஃபர் ஆகும். ஸோ அந்த அக்கார்டிங் டு த டிஃபரன்ஸ் இந்த பேஸ் லென்த் தான் அந்த ஏரியால சேஞ்சஸ் நடக்கும். ஓகேவா? ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர் என்னன்னா, ஏரியா ரேஷியோ ஆஃப் த ஏரியாஸ் வில் பி ஈக்குவல் டு த ரேஷியோ ஆஃப் தேர் பேசஸ். ஓகேவா? ஸோ இதே மாதிரி சிமிலர் ட்ரையாங்கிள் ஒரு கான்செப்ட் படிச்சிருப்போம், ஞாபகம் இருக்கா? ஏரியா ஆஃப் டூ சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் வில் பி ஈக்குவல் டு ஸ்கொயர் ஆஃப் தேர் பேசஸ். அதாவது ரேஷியோ ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் தேர் பேசஸ்னு அந்த சிமிலர் ட்ரையாங்கிள் கான்செப்ட்லயே நான் வந்து உங்களுக்கு அதை டீச் பண்ணியிருந்தேன். ஓகே, ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் லென்த் ஆஃப் ஏடி என்னன்னு கேட்டிருக்கானா? ஏடி என்னன்னு கேட்டிருக்கான். ஸோ இது எக்ஸ்ன்னு வச்சுப்போம். எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கலாம்? எக்ஸ் வேணுமா? ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள்னா சைடு வந்து இந்த வேல்யூ என்னவா இருக்கும்? 60 இருக்குமா? each side is 60, right? Okay, now I want the length of AD. So cos rule apply பண்ணலாமா? அப்போ cos 60 is equal to 3 square plus 1 square minus x square divided by 2 into 3 into 1. கரெக்டா? cos 60 வேல்யூ என்ன? cos 60 வந்து sin 30, அப்போ 1 by 2. So 1 by 2 is equal to 9 plus 1 10 minus x square by 3 2 6, இது 1, இது 3a. அப்போ 3 is equal to 10 minus x square. அப்போ x square is equal to 7, x is equal to root 7. ஓகேவா? so the value for AD is equal to root 7. clear? okay, so அடுத்த question, area of the altitudes of
a triangle ABC with altitudes AD and BE are drawn. ஓகேவா? அடுத்து angle BAC is equal to 45 degree. Angle ABC is equal to theta. Find AD divided by BE. ஓகேவா? So ஒரு triangle இருக்கு ABC. Okay. Triangle ABC is there. Altitudes AD and BE two altitudes இருக்கு. ஓகேவா? அடுத்து என்ன சொல்லியிருக்கான்? BAC is 45. That is இந்த entire angle வந்து 45. ABC வந்து தீட்டான்ட்டான். ABC இந்த வேல்யூ வந்து தீட்டா. நமக்கு என்ன வேணும்னா AD divided by ஓகே என்ன பண்ணலாம்? ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் கான்செப்ட் யூஸ் பண்ணலாமா? ஏரியா ஆஃப், அதாவது ரெண்டு டிஃபரெண்ட் ஹைட் ரெண்டு டிஃபரெண்ட் பேஸ் எடுத்துக்க போறேன். ஓகேவா? ஏரியா ஆஃப் ஏபிசி இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் ஏபிசி. ஸோ இந்த ஏபிசி என்ன பண்ண போறோம்னா 1/2 ஏடி இன்டு பிசி எடுத்துக்கிறேன். இங்க என்ன பண்ண போறேன்னா 1/2 பிஇ இன்டு ஏசி எடுத்துக்கிறேன். சி ஆல்டிடியூடுன்றப்ப சேமா தான் இருக்க போகுது. ஓகேவா? அப்போ ஒரு இதுக்கு என்ன பண்ண போறோம்னா ஏடி இன்டு பிசி எடுத்துக்கிறேன். அடுத்ததுக்கு என்ன பண்ண போறோம்னா பிஇ இன்டு ஏசி எடுத்துக்க போறேன். பேஸ் இன்டு ஹைட் தான், ஏடியும் ஹைட் தான், பிஇயும் ஹைட் தான். ஓகேவா? சரி, ஆல்டிடியூட் சேமா இருக்காது. ஆல்டிடியூட் அண்ட் பேஸ் கரஸ்பாண்டிங்கா எடுத்து ஈக்குவேட் பண்ணனா ஏரியா ஈக்குவலா தான் இருக்க போகுது. கரெக்டா? பிகாஸ் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் கான்ஸ்டன்ட் தான். ஸோ ஏடி அண்ட் பிசி எடுத்து இது ஈக்குவேட் பண்றேன். எதுக்குன்னா பிஇ அண்ட் ஏசி. ஓகேவா? ஸோ இந்த செட் ஆஃப் இல்ல பாயிண்ட் எடுத்துக்கலாம். சி ஏடி அண்ட் பிசி. ஓகேவா? ஒரே ட்ரையாங்கிள் இருக்க இந்த பேஸ் அண்ட் இந்த ஹைட் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி இந்த ஹைட் அண்ட் இந்த பேஸ் எடுத்துக்க போறேன். எப்படி எடுத்தாலும் ஏரியா கான்ஸ்டன்டா தானே இருக்கும். ஸோ நான் அதை ஈக்குவேட் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ அப்போ 1/2 1/2 கேன்சல் ஆகும். நம்மள்ட்ட ஏடி பை பிஇ கேட்டிருக்கானா? அப்போ ஏடி பை பிஇ வில் பி ஈக்குவல் டு ஏசி பை பிசி. ஓகேவா? அப்போ நான் ஏசி பை பிசி வேல்யூ நான் கண்டுபிடிக்கிறோம். ஓகே. ஸோ ஏசி பை பிசி என்ன பண்ணலாம்? ஏசி பை பிசி வேணுமா? சைன் ரூல் அப்ளை பண்ணலாமா? சி 3 சைடு அடுத்து மூணு சைடு 3 ஆங்கிள் இன்வால்வ் ஆச்சுன்னா சைன் ரூல் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதாவது எந்த ரூலை எங்க யூஸ் பண்ணணும்னு பாத்துக்கோங்க. சைன் ரூல் வந்து 3 சைடு அண்ட் 3 ஆங்கிள் கொடுத்துருந்து அதாவது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, அதாவது ஒரு சைடு ஒரு ஆங்கிள் கொடுத்து இன்னொரு சைடு அந்த ஆங்கிள் வேணும்னா சைன் ரூல் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? காஸ் ரூல் வந்து ரெண்டு சைடு அந்த சைடோட இன்க்ளூடட் ஆங்கிள் இருந்துச்சுன்னா காஸ் ரூல் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது ஏபிசி கரெக்டா? இது ஏ, இது பி, இது சி, இது 45, இது தீட்டா. எனக்கு என்ன வேணும்? ஓகே. ஸோ சைன் ரூலை ஃபர்ஸ்ட் நான் எழுதுறேன். பிசி பை sin A is equal to AC by sin B. BC AC தானே வேணும். அப்புறம் இதுவே போதும். ஓகேவா? AC by BC வேணுமா? அப்ப AC by BC வேணும்னா sin B divided by sin A that will be equal to AC by BC. sin B என்ன? sin theta வா? sin A என்ன? sin 45 வா? that is equal to AC by BC. sin 45 என்ன? 1/√2 வா? அப்போ AC by BC will be equal to √2 sin theta. AC by BC தான் என்ன? That is equal to AD by BE. ஓகேவா? Which is equal to √2 sin theta. ஓகேவா? So the answer for this question is √2 sin theta. Okay. Yes, √2 sin theta தான் answer. Okay. அடுத்த கொஸ்டின்.
a circle of diameter 8 centimeter is drawn inside the triangle ABC. Angle ABC is equal to 90 degree. BC is equal to 10. Find area of triangle. ஓகேவா? so இது வந்து ஒரு ரைட் ட்ரையாங்கிள். ஓகேவா? ரைட் ட்ரையாங்கிள் ABC, ரைட் ஆங்கிள் at B. so ABC இதுக்குள்ளார வந்து ஒரு இன்சர்க்கிள் இருக்கு. அந்த இன்சர்க்கிளோட டயாமீட்டர் கொடுத்துட்டானா, so டயாமீட்டர் 8னா ரேடியஸ் என்னவா இருக்கும்? ரேடியஸ் வந்து 4 சென்டிமீட்டரா இருக்கும். கரெக்டா? 4 4 4. ஆல்வேஸ் ரிமெம்பர், இந்த பாயிண்ட்ல வந்து ரேடியஸ் இது டான்ஜென்ட்டா, ரேடியஸ் அண்ட் டான்ஜென்ட் will be 90 டிகிரி டு ஈச் அதர். ஸோ இதுவும் 90 டிகிரியா இருக்கும், இதுவும் 90 டிகிரியா இருக்கும். ஓகேவா? அப்போ என்ன கேக்குறான்? ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் கேக்குறானா? இப்போ பாருங்களேன், இந்த கொஸ்டினுக்கு வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஸ்கொயரா, அதாவது இது வந்து சென்டர் பாயிண்ட் ஓனா, திஸ் இஸ் a ஸ்கொயர் ரைட். ஏன்னா இந்த ஆங்கிள் 90, இந்த ரேடியஸும் அந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் ஆஃப் த டான்ஜென்ட்டும் 90 டிகிரியா இருக்கும். இதுவும் 90 தான், ரிமைனிங் ஆங்கிளும் 90 தான். அப்ப இது 4ன்றப்ப இதுவும் 4ஆ இருக்கும், இதுவும் 4ஆ இருக்கும். கரெக்டா? அடுத்து பிசி வேல்யூ வந்து 10ன்ட்டானா, அப்ப பிசி 10னா அப்ப இது என்னவா இருக்கும்? இது 6ஆ இருக்கும். அப்புறம் இன்னொரு கண்டிஷன், ஒரு பாயிண்ட்ல இருந்து ஒரு சர்க்கிள்க்கு போகிற ரெண்டு டான்ஜென்ட் வந்து ஈக்குவல் லென்த்தா இருக்கும். அப்ப இது 6னா இதுவும் 6ஆ இருக்கும். இது வந்து எக்ஸ்னா இந்த வேல்யூ எக்ஸா இருக்கும். ஓகேவா? சோ இதுல இருந்து இது வரைக்கும் சொல்றேன். ஓகே, அப்ப எக்ஸ் வேல்யூ வந்து பித்தாகரஸ் தியரத்தை வச்சு கண்டுபிடிச்சிடலாமா? அப்போ ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர், எக்ஸ் பிளஸ் 6 த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி வேல்யூ என்ன? எக்ஸ் பிளஸ் 4 த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 10 ஸ்கொயரா? so x square plus 36 plus 12x is equal to x square plus 16 plus 8x plus 100. x square x square cancel ஆச்சு. so எல்லாத்தையும் இந்த சைடு கொண்டு வரலாமா? 12x minus 8x will be equal to 116 minus 36. அப்போ 4x is equal to 116ல 36 போனா என்ன வரும்? 0. இங்க வந்து 8ஆ? அப்ப x is equal to 20. ஓகேவா? அப்போ AB is equal to 24, BC is equal to 10, area is equal to 1 by 2 AB into BC, that is 1 by 2 into 24 into 10, that is 120. Okay, so area of the triangle is 120 square units. Okay, so இதுல தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, radius of the incircle and the tangent. ஓகேவா? அந்த tangent at the point of contact. என்னன்னா ரேடியஸும் அந்த டான்ஜென்ட்டும் 90 டிகிரில இருக்கும். அடுத்தது ஒரு பாயிண்ட்ல இருந்து ஒரு சர்க்கிள்க்கு வரைகிற ரெண்டு டான்ஜென்ட் வந்து ஈக்குவல் லென்த்தா இருக்கும். ஓகேவா? சோ நல்லா பாத்துங்க, ஒரு பாயிண்ட்ல இருந்து ஒரு சர்க்கிள்ல ரெண்டு டான்ஜென்ட் தான் வரைய முடியும். ஓகேவா? இதுவும் ஒரு ரூல். சீக்கண்ட் வந்து நிறைய வரையலாம், ஆனா டான்ஜென்ட் வந்து ஒரு பாயிண்ட்ல இருந்து ஒரு சர்க்கிள்க்கு ரெண்டே டான்ஜென்ட் தான் வரைய முடியும். ஓகேவா? சோ இது வந்து சர்க்கிள் கான்செப்ட்ல வந்து நான் டீச் பண்றேன். சோ அதுல வந்து என்ன இருக்கும்னா, இந்த ரெண்டு சர்க்கிள் கொடுத்து இந்த டான்ஜென்ட்டே வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருக்கு. ஸோ அது இப்போ சொன்னா கன்ஃபியூஸ் ஆகும். நான் உங்களுக்கு அதை தனியா அந்த கான்செப்ட், சர்க்கிள்ஸோட கான்செப்ட் வந்து நான் டீச் பண்றப்ப ஐ வில் டெல் யூ. ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின். In a triangle ABC, angle BCA is equal to 50 degree. D and E are points on AB and AC such that AD is equal to DE. ஓகேவா?
AD is equal to DE. Okay, அடுத்து if F is a point on BC such that BD is equal to DF. Okay வா, find angle FDE. ஓகேவா, இப்போ ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு ABC. So ABC is a triangle. அடுத்து என்ன சொல்லிட்டான், D is a point on AB, D is a point on AB and E is a point on AC. ஓகேவா, AD is equal to D ன்னு சொல்லிட்டான். அப்போ AD யும் இதுவும் ஈக்குவலா இருக்கு. அப்ப ஆங்கிள் A will be equal to ஆங்கிள் E. ஓகேவா, சோ இந்த ஆங்கிள் வந்து ஏனா இதுவும் ஏவா இருக்கும். ஓகேவா, அடுத்தது if F is a point on BC, F is a point on BC such that BD is equal to DF. Okay, F is a point in DC such that BD is equal to DF. ஓகேவா, அப்ப இந்த ஆங்கிள் இந்த சைடு ஈக்குவல்னா இதுவும் ஈக்குவலா இருக்கும். அப்ப இது B னா இதுவும் B ஆ இருக்கும். அவன் என்ன கேக்குறான், FDE கேக்குறான். FDE இந்த ஆங்கிள் கேக்குறான் அவன். ஓகே, அவன் இந்த ஆங்கிள் கேக்குறான். அந்த ஆங்கிள் வேணும்னா என்ன பண்ணலாம், அந்த ஆங்கிள் எனக்கு வேணுமா, இப்படி எழுதலாமா? சோ நான் இந்த ஆங்கிள் சி வந்து சின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா, ஆங்கிள் சி வந்து சி. அப்ப இது வந்து 180 மைனஸ் ஏ, இது வந்து 180 மைனஸ் பியா. ஓகே, எனக்கு வேற என்ன ஆங்கிள் தெரியும், பிசிஏ. பிசிஏ, ஓ இதுதான் 50யா, அப்ப சீன்னா எடுத்துக்கணும். இது 50 கரெக்டா. அப்போ ஏரியா அந்த சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ் ஆஃப் அ parallelogram வந்து 360யா, இல்லனா இது வந்து parallelogram கூட வேணாம், 4 sided polygon. ஓகேவா, ஒரு 4 sided polygonோட இன்டீரியர் ஆங்கிள் வந்து 360யா இருக்கும். சோ இது வந்து 50. இப்போ ஃபர்ஸ்ட் ஆங்கிள் A பிளஸ் ஆங்கிள் B பிளஸ் ஆங்கிள் C இஸ் ஈக்குவல் டு 180யா. அப்போ இது A இது B, 50 இஸ் ஈக்குவல் டு 180. அப்போ A பிளஸ் B இஸ் ஈக்குவல் டு 130. ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஆங்கிள் இந்த உள்ள இருக்கு பாத்தீங்களா, இந்த குவாட்ரிலேட்டரல். ஓகே, இந்த குவாட்ரிலேட்டரல் DECF இதுல 4 ஆங்கிள், சம் ஆஃப் 4 ஆங்கிள்ஸ் will be equal to 360 டிகிரி. அப்ப அந்த 4 ஆங்கிள்ஸ் என்னன்னா FDE. ஓகேவா, ஆங்கிள் FDE பிளஸ் D வேணாம், அப்படியே ஸ்ட்ரைட்டாவே ஆங்கிள் எடுத்துக்கிறேன். 180 மைனஸ் A. ஓகே, 180 minus A plus 50 plus 180 minus B will be equal to 360. ஓகேவா, அப்போ angle FDA plus 360 plus 50 minus a common எடுத்தனா A plus B is equal to 360. இந்த 360 இந்த 360 cancel ஆகுது. அப்போ angle FDA is equal to A plus B minus 360. கரெக்டா, A plus B ஓட வேல்யூ தான் எனக்கு தெரியுமா, A plus B சாரி இது FDA. FDA is equal to A plus B வந்து 130. யா 130, இங்க வந்து 50 வந்து minus 360 எழுதிட்டேன். angle FDA is equal to 360 minus 50யா, 360 ல 50 போனா 80யா. so angle FDA is equal to 80 degree. கரெக்டா, யா. so angle FDA is equal to 80 degrees. ஓகே, so இது அப்படி இல்லைன்னா வேற என்ன மாதிரி ட்ரை பண்ணலாம், இது வந்து 180 minus 2A இருக்குமா, 180 minus 2A. அதே மாதிரி தான் இது வந்து 180 minus 2B இருக்கும். let this angle be X. இப்பவும் A plus B வந்து 360 தானே. இப்போ இந்த D ல இருக்க 3 ஆங்கிள் ஆட் பண்ணா 180 வரணுமா, that is
180 minus 2a plus x plus 180 minus 2b அது வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா 120 180க்கு ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? ஸோ 180 இது ஒரு இது கேன்சல் ஆகுச்சு. அப்போ இங்க என்ன இருக்குன்னா 180 plus x minus 2 காமனா வெளில எடுத்தா a plus b இருக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு 0வா? அப்போ 180 minus 2 times of a plus b will be equal to minus x. 180 minus 2 into a plus b 130 that is equal to minus x. அப்போ 180 minus 260 is equal to minus x. 18ல இருந்து 26 வேணும்னா என்ன பண்ணும்? 6 7 8 அப்போ minus 80 is equal to minus x னா x is equal to 80 degree. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டினை இப்படியும் போடலாம். அதாவது உங்களுக்கு வந்து sum of the interior angle of a quadrilateral வந்து 360 ஞாபகம் வரலனா angle in a linear pair வந்து 180யா அதை வச்சு கூட இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ these are the possible two methods to solve this question. Okay. ஸோ அடுத்த கொஸ்டின் in a triangle ABC medians AD and BE are perpendicular to each other. Okay, and have the lengths (12 and 9 centimeter). Okay வா? Find area of ABC. ஓகேவா? ஸோ இங்க ஏபிசின்னு ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. அதுல 2 மீடியன்ஸ் ஏடி அண்ட் பிஇ ஆர் பர்பண்டிகுலர் டு ஈச் அதர். ஓகேவா? ஓகே, மீடியன்ஸோட லென்த் கொடுத்துருக்கான். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் ஏபிசியா. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் ஏபிசி. டயக்ராம் நீட்டா வரைஞ்சாதான் ஏதாவது தோணும். இது வந்து பர்பண்டிகுலரா இருக்கா? அப்போ இது வந்து ஹைப்போட்டனியூஸா இருக்கும். இது பேஸ், இது ஹைட். சி ஐ காட் தி ஐடியா. இது ஏபிசி, இது டிஏ, இது இஏ. லெட் திஸ் பி ஜி, சென்ட்ராய்டு. ஓகேவா? சென்ட்ராய்டு டிவைட்ஸ் த மீடியன் இன் தி ரேஷியோ 2:1. AD is equal to 12. ஓகேவா? AG is to GD வந்து 2:1 ரேஷியோவா? அப்ப AG என்னவா இருக்கும்? ஸோ இது வந்து 3A, 3னா 4, அப்போ 4 2 சார் 8 அண்ட் GD is equal to 4. அடுத்தது BE is equal to 9 centimeter. அப்போ BG is to GE என்னவா இருக்கும்? அதே தான் 2:1. அப்போ 3 parts 3னா 1 part வந்து 3 தான். அப்போ 6 and 3. BG is equal to 6, GE is equal to 3. ஓகேவா? அப்ப கன்சிடர் திஸ் ட்ரையாங்கிள் AGE. இது வந்து பர்பண்டிகுலர். AG வந்து 8, GE வந்து 3யா? அப்போ ஏரியா இஸ் ஈக்குவல் டு 1/2 into 8 into 3. ஸோ இது 4, 4 3 சார் 12. ஓகேவா? இந்த ஏரியா 12வா? ஸோ நமக்கு தெரியுமா ஏரியா வந்து மீடியன்ஸ், இந்த 3 மீடியன்ஸ் வந்து ஏரியாவை 6ஆ டிவைட் பண்ணும். ஓகேவா? ஸோ 1 2 3 4 5 6. அப்ப இந்த 1 பார்ட் தான் 12னா சி அப்ப டோட்டல் ஏரியா வந்து 6 into 12 72. ஓகேவா? total area is equal to 6 into 12, that is 72. ஓகே, இத ஏன் 6 into 12 னு போட்டனா நல்லா பாத்துக்கோங்க. ஒரு ட்ரையாங்கிள் இருக்க 3 மீடியன்ஸ் வந்து அந்த ட்ரையாங்கிளை கரெக்டா 6 பார்ட்ஸா டிவைட் பண்ணும். ஓகேவா? ஆல்வேஸ் ரிமெம்பர் the 3 medians in the triangle will split the whole triangle in 6 equal parts. ஓகேவா? ஒரு ஈக்குவல் பார்ட்டோட வேல்யூ ஏரியா வந்து 12னா 6 பார்ட்ஸோட கம்பைன்ட் ஏரியா வந்து 72 இருக்கும். ஓகேவா? இது வந்து மீடியன்ல இருக்க ஒரு கான்செப்ட். ஓகேவா? சோ we have to remember this. எப்படி ஒரு மீடியனை வந்து சென்ட்ராய்டு 2:1 ரேஷியோல டிவைட் பண்ணுதோ அதே மாதிரி the median
the three medians will split the triangle into 6 equal parts. ஓகேவா? அதுல ஒரு பார்ட்டோட வேல்யூ வந்து 12 னா 6 பார்ட்ஸோட வேல்யூ 6 into 12 72. ஓகேவா? இது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான கான்செப்ட். ஓகே, அடுத்த क्वेश्चन. Okay. Let P be an interior point of a right angled isosceles triangle. ஓகேவா? Right angled isosceles triangle ABC with hypotenuse AB. ஓகேவா? If the perpendicular distance of P from each of AB, BC and AC is 4 into root 2 minus 1, then area of triangle ABC என்னன்னு கேக்குறான். ஓகேவா? சோ இங்க வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கு. ஓகேவா? ரைட் ஆங்கிள் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்னா இந்த வேல்யூவும் ஏ தான், இந்த வேல்யூவும் ஏ தான். அப்போ இது வந்து ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் 2a ஸ்கொயர். அப்ப ஏ ரூட் 2 இருக்கும் ஹைபாட்டனியூஸ். கரெக்டா? நம்ம 1 ரூட் 2 இருக்கும். ஸோ அப்போ 45 45 90 டிகிரி. ஓகே, ஸோ இப்போ என்ன சொல்லிட்டான்? P is an interior point such that the perpendicular distance is same. அப்படின்னா என்ன கொடுத்திருக்கான்? இன்ரேடியஸ் கொடுத்திருக்கான். ஓகேவா? அதை தான் இவ்வளோ ஒரு டெக்னிக்கலான டேர்ம்ல கொடுத்திருக்கான். If the perpendicular distance of P from each of AB, BC, AC is 4 root 3 ன்னு அர்த்தம். perpendicular distanceனா சோ அது இன்சர்க்கிள். சர்க்கிள்க்கு வந்து மூணு சைடுமே டான்ஜென்ட்டா இருக்கும். அப்ப டான்ஜென்ட் அதாவது the radius and the sides will make 90 degree. அதை தான் அவன் இன்டைரக்டா கொடுத்திருக்கான். சோ இன் ரேடியஸ் R is equal to 4 into root 2 minus 1. அவன் ஏரியா கேக்குறானா? ஏரியாக்கு எனக்கு பேஸ் இன்டு ஹைட் ஏ ஓட வேல்யூ வேணும் எனக்கு. ஆர்க்கு வந்து ஹைபோட்டனியூஸ் வச்சு சி ஆர்க்கு இந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? a plus b minus h divided by 2. a plus b minus h divided by 2. அதாவது இன்ரேடியஸ்க்கு இந்த ஒரு ஃபார்முலா சொன்ன ஞாபகம் இருக்கா? அதாவது இன்ரேடியஸ்க்கு ரெண்டு ஃபார்முலா சொன்னேன். இன்ரேடியஸ் ஸ்மால் r is equal to s minus செமி பெரிமீட்டர் minus hypotenuse. அது இல்லாம இன்னொரு ஃபார்முலா இருக்கு. தட் இஸ் a plus b minus hypotenuse divided by 2. ஓகேவா? இங்க a and b என்னன்னா டூ சைட்ஸ், h வந்து ஹைபோட்டனியூஸ். இங்க ரெண்டு சைடோட வேல்யூமே a தானே. அப்ப r is equal to 2a minus h divided by 2. r value என்ன? 4 into root 2 minus 1. That is equal to 2a minus hypotenuse ஓட வேல்யூ என்ன? a root 2. hypotenuse ஓட வேல்யூ வந்து a root 2. இங்க divided by 2 இருக்கு. அப்ப இது மல்டிப்ளை பண்ணா 8 into root 2 minus 1 is equal to a வை காமனா வெளியில எடுத்தா என்ன இருக்கும்? 2 minus root 2 இருக்கா? அப்ப a is equal to 8 into root 2 minus 1 divided by 2 minus root 2. ஓகே, இதை வச்சுட்டு அடுத்து என்ன பண்ணலாம்? a is equal to 8 4 into root 2 minus 1 கரெக்டா தானே போட்டேன்? ஓகே, 2a minus a root 2 divided by 2 போடணும். 2a minus a root 2 divided by 2. a வை காமனா எடுத்தனா ஓகே அது 8 ஆயிடும். கான்ஜுகேட் எடுத்தா என்ன வரும்? 4 ஆகும். 4 minus 2 2 ஆகும். ஓகே, ஸோ கான்ஜுகேட் எடுக்கிறேன். இன்டூ ஓ இல்லையே, is equal to, ஸோ கான்ஜுகேட் எடுத்தா என்ன வரும்?
2 plus root 2 வரும். இங்கே டிவைட் பைல 2 plus சரி 2 plus root 2 இருக்கும். ஸோ 4 minus 2 டிவைட் பைல 2 ஆயிடும். அப்போ இது வந்து 4 ஆகும். root 2 minus 1 into 2 plus root 2 இருக்கா? இப்போ ஏவோட வேல்யூ இப்படி வருது. ஓகே போடுவோம். ஓகே ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 8 into root 2 minus 1 into 2 plus root 2 divided by 2 to சார் 4 minus 2 2ன்னு வந்துடும். அப்போ இது வந்து 4. ஓகேவா? இப்போ உள்ள இருக்க இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணாமா? a is equal to 4 into root 2 minus 1 into 2 plus root 2. அப்போ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணலாமா? 4 கூட்டம் ப்ராக்கெட்டில் உள்ள என்ன இருக்குன்னா 2 root 2 plus 2 minus 2 minus root 2 இருக்கும். ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆகும். அப்போ 4 root 2. ஓகே ஸோ a value is equal to 4 root 2. ஓகே அப்போ ஏரியா is equal to what? ஏரியா is equal to 1/2 பேஸ் இன்டூ ஹைட்டு. பேஸ் ஹைட் ரெண்டுமே ஏ தான். அப்போ 1/2 இன்டூ 4 root 2 இன்டூ 4 root 2. அப்போ ஏரியா is equal to 16. ஓகேவா? ஸோ ஏரியா is equal to 16. ஸோ இந்த கொஸ்டின் புரிஞ்சிச்சா என்ன பண்ணிட்டு? ஸோ இந்த கொஸ்டின்ல இன்ரேடியஸ் தான் கொடுத்துருக்கான். அந்த இன்ரேடியஸை இன்டைரக்டா கொடுத்துருக்கான். ஓகேவா? இன்ரேடியஸ்க்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. இந்த ஃபார்முலா வந்து ட்ரையாங்கிள்ஸோட பேசிக்ஸ் கான்செப்ட் வீடியோல நான் சொல்லியிருந்தேன். ஸோ இன்ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு a பிளஸ் பி மைனஸ் ஹச் டிவைட் பை 2. இங்க a அண்ட் b வந்து டூ சைட்ஸ், h இஸ் ஈக்குவல் டு ஹைபோட்டனிஸ். ஓகேவா? இங்க ரைட் ஆங்கிள் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்னு சொல்லிட்டான். அப்ப ரெண்டு சைடு ஈக்குவலா இருக்கும். a ஹைபோட்டனிஸ் வந்து என்னவா இருக்கும்? a ஸ்கொயர் பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர், தட் இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2a ஸ்கொயர். ஸோ a ரூட் 2 தான் ஹைபோட்டனிஸ். ஓகேவா? அப்போ இந்த கொடுத்துருக்க வேல்யூலாம் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி அந்த இதுக்கு கான்ஜுகேட் எடுத்தனா ஏவோட வேல்யூ வந்து 4 root 2 வந்துச்சு. ஸோ தென் ஏரியா இஸ் ஈக்குவல் டு 1/2 பேஸ் இன்டூ ஹைட்டா. ஸோ 1/2 into 4 root 2 into 4 root 2, it is 16 units. Okay. Okay, so last question. Okay. So in triangle ABC, AD is a line on BC. Okay, va? BD is equal to 11, DC is equal to 25, AC is equal to 30, AB is equal to 18. What is AD? Okay, va? So ABCன்றது ஒரு ட்ரையாங்கிள். ஓகே ஏபிசி. இது வந்து ஏடின்றது வந்து ஒரு லைனு. இதுல பிடி வந்து 11, டிசி வந்து 25, ஏசி வந்து 30, இது வந்து 18. ஏடி வேல்யூ என்னன்னு கேட்டிருக்கானா? ஓகே ஏடி வேல்யூ கேட்டிருக்கான். ஏடி வந்து லைன் தான், அது ஆல்டிடியூடோ மீடியனோ எதுவுமே கிடையாது. ஓகேவா? ஆல்டிடியூடா இருந்தா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கான்செப்ட் யூஸ் பண்ணுவேன். மீடியனா இருந்திருந்ததுன்னா அப்போலினிஸ் தியரம் யூஸ் பண்ணி இருந்திருப்பேன். எதுக்குமே சரிப்பட்டு வரல. ஏடி தானே வேணும். அப்போ இது டீட்டானா இது 180 மைனஸ் டீட்டாவா? அப்ப காஸ் ரூல் யூஸ் பண்ணலாமா? அப்ப காஸ் டீட்டாவையும் காஸ் ஆஃப் 180 மைனஸ் டீட்டாவையும் நான் ஈக்குவேட் பண்ண போறேன். ஓகேவா? இப்போ காஸ் டீட்டாவோட வேல்யூ என்னவா இருக்கும்? காஸ் டீட்டாவோட வேல்யூ வந்து 11 ஸ்கொயர் பிளஸ் ஏடி, லெட் ஏடி பி எக்ஸ். ஓகேவா? ஏடி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். 11 ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 18 ஸ்கொயர் டிவைடட் பை 2 into 11 into எக்ஸா. அடுத்து இந்த காஸ் 180 மைனஸ் டீட்டாவை எடுக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த காஸ் 180 மைனஸ் டீட்டால சரி, அதாவது நான் ஏடி வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். ஓகேவா? ஏடி வேல்யூ தானே வேணும். சரி, இப்போ பாருங்களேன், காஸ் 180 மைனஸ் டீட்டாக்கு என்னவா இருக்கும்? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 25 ஸ்கொயர் மைனஸ்ல
30 ஸ்கொயரு டிவைடட்ல என்ன இருக்கும் 2 into x into 25 இருக்குமா ஸோ cos 180 minus theta னா minus cos theta that is equal to x square plus 625 minus 900 divided by 50x அப்ப cos theta என்னவா இருக்கும் cos theta is equal to sin change ஆகுமா ஃபர்ஸ்ட் 900ல 625 போனா என்ன வரும் 900ல 625 போனா 700 800 900 அப்புறம் 275 ஓகேவா அப்ப minus 275 இருந்திருக்கும் ஓகேவா ஸோ மைனஸ் 275 இப்போ பிளஸ் ஆயிடும் அப்ப 275 minus x square divided by 50x கரெக்டா அப்ப இந்த இடத்துல என்ன வேல்யூவா இருந்திருக்கும் 11 levels are 121 18 square 8 4 32 324 121 ஸோ இது 3a இது 0 2 அப்போ இங்க என்னவா இருந்திருக்கும்னா x square minus 203 divided by 22x இருந்திருக்கும் அப்ப ரெண்டு cos thetaவையும் ஈக்குவேட் பண்ணலாமா cos theta is equal to cos theta ஓகேவா ஸோ நான் இந்த இடத்துல 180 மைனஸ் தீட்டா பார்த்தோன்னே நான் அதான் யோசிச்சேன் ஸோ 180 மைனஸ் தீட்டானா காஸ் 180 கொசைன் ரூல் யூஸ் பண்ணலாம் ஸோ காஸ் 180 மைனஸ் தீட்டானா மைனஸ் காஸ் தீட்டாவா அப்போ அந்த ரைட் ஹேண்ட் சைடை வந்து நான் சைனை சேஞ்ச் பண்ணி விட்டேன்னா ரெண்டு காஸ் தீட்டா வேல்யூ நான் ஈக்குவேட் பண்ணிட முடியும் ஓகேவா ஸோ இந்த காஸ் தீட்டா வேல்யூ என்ன எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 103 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 203 203 டிவைடட் பை 22x அது எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா 275 minus x square divided by 50x x-உம் x-உம் cancel இது 11 இது 25 ஓகேவா அப்ப 25x square minus 25 into 203 is equal to 11 into 275 minus 11x square ஓகே அப்போ இது என்னவா இருக்கும் 25x square plus 11x square is equal to 275 so 5 so 5 is 10 11 12 5 7 8 9 10 3025 okay 3025 plus ல 25 into 203 25 into 2 வந்து 50 அப்புறம் 0 0 அப்ப 25 into 200 வந்து 5000 அது கூட ஒரு 75 ஆட் பண்ணா 5075 ஓகேவா 5075 அப்ப இது என்னவா இருக்கும்னா 5 6 7 8100 ஓகேவா 8100 எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா 36x ஸ்கொயருக்கு ஈக்குவலா இருக்குமா அப்ப 9 டேபிள்ல கேன்சல் பண்ணா 9 4s are 36 இது 9 9s are 81 900 904ல வைக்கணும் 450 225 அப்ப x square is equal to 225 னா x is equal to 15 ஓகேவா that is AD is equal to 15 centimeter ஓகேவா ஸோ இந்த மாதிரி கொஸ்டினுக்கு எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த கொசைன் ரூல் வந்து ஜாமெட்ரியில ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த கொசைன் ரூலும் சைன் ரூலும் இதை வந்து யாருமே வந்து பெருசா யூஸ் பண்ண மாட்டாங்க இல்ல அதை வந்து எங்க யூஸ் பண்றதுன்றதுல வந்து ஒரு கன்ஃபியூஷன் வரும் நல்லா பாத்துங்க சைன் ரூல் வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா ஒரு சைடு அதுக்கு ஒரு சைடு அந்த சைடுக்கு ஆப்போசிட்ல இருக்க ஆங்கிள் அதே மாதிரி இன்னொரு சைடுக்கு ஆப்போசிட்ல இருக்க ஆங்கிள் இந்த 4 விஷயம் சொன்னா இந்த 4ல எந்த ஒரு விஷயம் இல்லைன்னா கூட மீதி 3 வச்சு அந்த இல்லாத ஒரு விஷயத்த கண்டுபிடிச்ச முடியும் அது ஆங்கிளா இருந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம் அது சைடா இருந்தாலும் கண்டுபிடிச்ச முடியும் ஓகேவா இதுதான் சைன் ரூல் கொசைன் ரூலுக்கு என்ன வேணும்னா ரெண்டு சைடு அந்த இன்க்ளூடட் ஆங்கிள் ஓகேவா இது மட்டும் இருந்தா போதும் அந்த ட்ரையாங்கிளே கம்ப்ளீட் பண்ணிட முடியும் என்னால ஓகேவா நான் அந்த கொசைன் ரூலையே திருப்பி 3 இடத்துல யூஸ் பண்ணனா 3 இடத்துல கூட வேணாம் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்றப்பவே ரெண்டு சைடு அதோட இன்க்ளூடட் ஆங்கிள் தெரிகிறப்ப என்னால மூணாவது சைடு என்னன்னு கண்டுபிடிக்க முடியும் ஓகேவா இப்போ மூணாவது சைடு என்னன்னு கண்டுபிடிச்சுன்னா அந்த சைடோட ரேஷியோ வச்சு அது என்ன டைப் ஆஃப் ட்ரையாங்கிள்ன்றதை நம்மளால பார்த்து சொல்ல முடியும் அப்படியே இல்லைன்னா கூட மறுபடியும் ஒன் செகண்ட் கொசைன் ரூலை வந்து வேற ஒரு டைரக்ஷன்ல யூஸ் பண்ணீங்கன்னா அந்த இடத்துல அந்த ஆங்கிள் என்னன்றதையும் கண்டுபிடிச்சிடலாம் அது இல்லைன்னா கூட திரும்ப கொசைன் ரூல் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் சைன் ரூல் யூஸ் பண்ணலாம் பிகாஸ் ஒரு சைடு 3 சைடும் தெரியும் ஒரு ஆங்கிள் தெரியுமா அப்ப ரெண்டு சைடு ஒரு ஆங்கிள் தெரியும் அப்ப இன்னொரு சைடு ரெண்டு சைடு ஒரு ஆங்கிள் தெரியும் இன்னொரு ஆங்கிளை வந்து சைன் ரூல் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா சோ பி வெரி வெரி கிளியர் வித் ஹவு டு யூஸ் சைன் ரூல் அண்ட் ஹவு டு யூஸ் காஸ் ரூல் ஓகேவா அது வந்து ஜாமெட்ரியில ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஓகே ஸோ யா ஸோ வி வில் மீட் இன் நெக்ஸ்ட் வீடியோஸ் ஓகே ஸோ இன்னும் ட்ரையாங்கிள்ஸ்க்கே இன்னும் 2 வீடியோவாவது போடுவேன் இன்னும் 2 இஸ் மினிமம் ஐ திங்க் ஸோ அட்லீஸ்ட் 3ஆவது இன்னும் ட்ரையாங்கிள்ஸ் வந்து நான் வீடியோஸ் போடணும் ஓகே ஸோ ஐ எம் ஹேவிங் தட் மச் கண்டென்ட் ஃபார் ட்ரையாங்கிள்ஸ் ஓகே ஸோ தேங்க்யூ கைஸ் வி வில் மீட் இன் நெக்ஸ்ட் கிளாஸ் ஓகே